ஹாய், மாமாவோட பர்த்டே விலாக் பார்க்கலாமா? நாங்கள் எல்லாம் சீக்கிரம் அசம்பிள் ஆகிட்டோம். பர்த்டே பாய் கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு வெளியில் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார். அதனால் இன்றைக்கி செலிப்ரேஷனுமே லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். மாமாவுக்கு ரொம்ப கூச்சம், ஆனால் ஹாப்பியாக இருந்தார். கேக்கெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வயசுக்கே பெருசாக நம்ம பர்த்டேக்கு கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டோம். அவங்க வயசுக்கு அவங்க கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இப்போ அவங்க குழந்தைங்க வந்து நம்ம அப்பா அம்மாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும், வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு எடுத்து செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா? இன்றைக்குமே பாப்பா தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தா. எங்கள் அண்ணனும் வந்திருந்தாரா. எங்கள் அண்ணனும் எங்கள் மாமாவும் அத்தை பசங்க மாமா பசங்க. அதனால் கேக்கெல்லாம் ஊட்டி விட்டுக்கிட்டு மூஞ்சிலெலாம் பூசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்கள் மாமா செலிப்ரேஷன் முடிஞ்சதுமே சொன்னார், ரொம்ப நெகிழ்ச்சியாக சொன்னார், இந்த டே இவ்வளோ சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை, இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. கீர்த்தி சொன்னிச்சு கேக் வெட்டலாம்ப்பா அப்படின்ட்டு. ஆனால் சரி நாங்கள் 4 பேர் தான் இருப்போம், சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கள் மாமா ரொம்ப சந்தோஷப்பட்டார். மாமா அவங்க குலதெய்வ கோயிலில் நெக்ஸ்ட் வீக் வந்து கும்பாபிஷேகம் போட்டிருக்காங்களா, அதனால் மஞ்சள் முடிப்பு எல்லாமே கட்டியாச்சு. வீட்டில் நான்வெஜ் செய்யக்கூடாதுன்ட்டு ஒரு எம்டி ரைஸ் ரெடி பண்ணியிருந்தாங்க, போண்டா தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இந்த டே ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் பார்க்குறீங்க அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.